الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العليم. நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மானாகிய கருணையுள்ள அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், எந்த படைப்பின் மீதும் தேவையற்றவனாக இருக்கிறான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். நம்மை இந்த உலகத்தில் கண்ணியமாக கௌரவமாக வாழ வைக்கக்கூடியவன். நம்மை இந்த உலகத்தில் கண்ணியமாகவும் கௌரவமாக வாழ வைப்பதற்காக நம்மிலிருந்து நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களை நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய மன ஆறுதலுக்காக வேண்டி அவர்களின் ஊடாக நமக்கு வழிகாட்டல்களை வழங்கி நமக்கு இந்த உலகத்தில் ஆகிராவுடைய எதிர்பார்ப்புடன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலை கரீம் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தூதை அல்லாஹ்விடத்திலிருந்து அமானிதமாக இந்த உம்மத்துக்கு ஏற்றி வைத்தார்களோ அந்த தூதை பாதுகாத்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரை அதை பாதுகாத்து எத்தி வைக்கக்கூடிய தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள், இன்னும் நம்முடைய உஸ்தாத்மார்கள், ஆசான்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்து அவ்வாறு நாம் வாழ்வதற்கு நமக்கு தக்வாவை கடைபிடித்து வாழும்படி அல்லாஹ் நமக்கு உபதேசித்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறையச்சத்தை தக்வாவை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ஒரு கண்ணியமான படைப்பாக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது விடயம், எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமையிலும் நாம் யார் என்றதை நன்கு அறிந்து நம்முடைய நிலைமையை நன்கு அறிந்து தான் நாம் இந்த உலகத்தில் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். முதலாவது ஆன்சர், முதலாவது பதில் என்னண்டா, நான் ஒரு மனிதன், ஐ எம் a human being. அப்படின்ற அர்த்தம் என்னண்டா, ஒரு மனிதன் என்ற அடிப்படையில எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன், தீர்வு என்னிடத்தில் இல்ல. நான் பலகீனமானவன், எனக்கு உதவி தேவை, எனக்கு தனித்து வாழ முடியாது. நான் மனிதன் என்ற அர்த்தம் என்னண்டா, நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன், நான் பலமானவனாக இருக்கிறேன், எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்ல என்றல்ல. நான் மனிதன் என்றா
எனக்கு தெரிஞ்சது மிச்சமே கொஞ்சம் தான். எனக்கு நான் தெரியாதது, நான் அறியாதது, நான் விளங்கிக் கொள்ளாதது ஏராளம் இருக்குது. என்னுடைய பார்வையும் என்னுடைய அறிவும் மட்டிடப்பட்டிருக்குது. நான் ஒரு லிமிட்டட் ஸ்பேஸுக்குள்ள, ஒரு வரையிடப்பட்ட ஒரு இடத்துலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு தூரம் பார்க்கலாம், என்னுடைய பார்வைக்கு ஒரு அளவு இருக்குது, என்னுடைய சிந்தனை சக்திக்கு ஒரு அளவு இருக்குது, என்னுடைய உடலுடைய சக்திக்கு ஒரு அளவு இருக்குது, எனக்கு இருக்கிற அனைத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்துல ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கும் போது அல்லது நாம் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சவாலான நேரத்துல இந்த ரியலைசேஷன், இந்த நிலைமை, ஐ அம் a human being என்ற இந்த நிலைமை, நான் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், நான் ஒரு மனிதன் என்ற இந்த உணர்வு இருக்குதே, எங்கட பிரச்சனையில அறவாசிக்கான சொல்யூஷன் அந்த ஃபீலிங், அந்த உணர்வு, அந்த ரியலைசேஷன். அதில் இன்னொரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாம் நிராசை அடைவோம். மனிதன் என்றா இன்னொரு பக்கம் எனக்கு தாகம் உண்டாகும், பசி உண்டாகும், எனக்கு தூக்கம் உண்டாகும், சில நேரங்கள்ல எனக்கு கோபம் உண்டாகும், ஆத்திரம் வரும், எனக்கு தேவைகள், ஆசைகள் இருக்கும். இது மனிதனுடைய இன்னொரு பக்கம். எனக்கு உடல் ரீதியான ஏராளமான தேவை இருக்குது, உளவியல் ரீதியான எனக்கு ஏராளமான சைக்கலாஜிக்கல் இமோஷனல் நீட், உளவியல் ரீதியான தேவை ஏராளம் இருக்குது. அதே போல ஆன்மீக ரீதியான தேவைகள் எனக்கு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் நீட் எனக்கு இருக்குது என்ற இந்த விடயங்களை உணர்றது இருக்குதே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல நம்முடைய அதிகமான பிரச்சனை, நாம் முகம் கொடுக்கக்கூடிய அதிகமான சவால்களுக்கு அது ஒரு பதிலாக அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் நான் இந்த விடயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன்டா, இன்று சில நேரங்கள்ல நாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஒரு விஷயத்துல அளவுக்கு மிஞ்சி அதிகமாக யோசிக்கிறோம், யோசிச்சு நாம் நோயாளியாக மாறுறோம். அளவுக்கு மிஞ்சி ஒன்றை யோசித்து இன்று உலகத்துல அதிகமான மக்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பிசிக்கல் ஹெல்த் அல்ல, மென்டல் ஹெல்த், உல மன நோய் தான் அதிகமான. உலக சுகாதார அமைப்புடைய கணக்கின் அடிப்படையில 3 பெண்கள்ல ஒரு பெண், 8 பில்லியன் பாப்புலேஷன்ல 3 பெண்கள்ல 3 பெண் இப்படியான கடுமையான உல நோயினால் பாதிக்கப்பட்டு, ஆண்கள்ல 5 பேருக்கு 5 பேர் வரும். அது அன்புக்குரிய சகோதரர்களே, மென்டல் ஹெல்த் என்பது ஒரு டபு அல்ல, அது சாதாரணமான. இப்ப எங்கட வாழ்க்கையில யாருக்கு சரி நோய் உண்டாக இருக்குது, அவருக்கு சக்கரை வியாதி என்றா யாரும் போயிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதா பாக்குறல்ல. இதை நாங்க விளங்கணும். மனிதன் என்றா எங்களுக்கு நோய் வரும். நான் தான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், we are human. மனிதன் என்றா எங்களுக்கு நோய் உண்டாகும், எங்களோட உடம்புக்கு நோய் உண்டாகும், தலைவலி, காய்ச்சல், வேற எத்தனையோ நோய்கள் எங்களுக்கு வரும். என்னன்னு எங்களோட உடம்பு திரும்ப அது ஒரு லிமிட்டட், அதுக்கு பங்கன் ஆகலும் ஒரு அளவுதான். வயதுக்கு போ நாங்க வயதுக்கு போ எங்களுக்கு நோய் உண்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு நோய் உண்டாகனா என்னிடத்துல நோய்க்கு ஷிஃபாவை நீங்க தேடுங்க, நான் நோய்க்கு ஆரோக்கியத்தை வழங்குறவன் நான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் உடல் ரீதியான ஒரு நோய் இருக்கிறவரை பார்த்து எங்களால எங்கட சமூகத்துல அது ஒரு டபுவாக அல்லது அது ஒன்ற கொச்சைப்படுத்தி நாங்க யாரும் பாக்குறல்ல. அதுக்கு அவருக்கு துஆ செய்வோம், அவருக்கு உதவி செய்வோம், அவரோட இருந்து அவர் உற்சாகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி எங்களுடைய உடலுக்கு எப்படி நோய் உண்டாகுதோ அதே போல எங்களோட உல மன நோய் இருக்குதே, இதுவும் இயற்கையானது, நேச்சுரல். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் மனிதன். நாம் சொல்றோம் இது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும். ஹார்ட்வேர் எங்களோட உடம்பு, ஹார்ட்வேர்ல ஏதாவது பிரச்சனைண்டா டெக்னீஷியன் போனா
அவர் அதை ரிப்பேர் பண்ணி தருவார். நாங்க ஒரு MBBS டாக்டர்கிட்ட போவோம், அவர் அதுக்கான மருந்து தருவார். எங்கட சாஃப்ட்வேர் இருக்கிற ப்ராப்ளம், சாஃப்ட்வேர்டா எங்கட மைண்ட், ஹார்ட், எங்கட நஃப்ஸ், மென்டல், இது மிக முக்கியமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த மனிதர்களுடைய இந்த உல மன நோய்க்கான ஷிஃபாவாக நபிமார்கள் இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாங்க. மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய ரூஹ், மனிதனுடைய மனது எந்த நிலையில இருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நாம் ஒவ்வொருத்தரும் எப்படி நோய்வாய்ப்படுறோமோ அதே போல ஒவ்வொரு நேரமும் நாங்க ஏதோ ஒரு முறையில எங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து கொண்டுதான் இருக்கு. எல்லாருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்று என்னண்டா பிசிக்கல் ஹெல்த், எங்களோட உடலுடைய நோயை ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு நாங்க அடிக்கடி போறோம். ஆனா எங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்கிரீன் பண்றதுக்கு முறை இருக்குது, ஆனா நாங்க யாரும் போறோம் இல்ல, அதை நாங்க செய்யறோம் இல்ல. அல்லாஹ் நமக்கு இபாதத்தை, வணக்க வழிபாட, நமக்கு குடும்பத்தை, நமக்கு திருமண வாழ்க்கைய, பிள்ளைகளை, இந்த நியமத்துகளை தந்திருக்கிறான். இது அனைத்துமே எங்களுடைய உல மன நோய்க்கான ஒரு ஷிஃபாவாக. 5 நேரம் நாம் தொடும் போது, சுஜூதுக்கு போயிட்டு வரும் போது எங்களுடைய அந்த சாஃப்ட்வேர் அப்படியே அப்டேட் ஆகுது. அது ஒரு வைரஸ் கார்டு. 5 நேரம் நாம் உது செய்யும் போது அது ஒரு வைரஸ் கார்டாக மாறுது. அன்புக்குரிய சகோதரர்களே, ருக்கு சுஜூத் தொழுது எங்களுடைய எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் இடத்துல நாம் ஒப்படைக்கிறோம். அது எப்படின்னா எங்கட சிஸ்டத்தை அப்டேட் பண்ணலாம். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாம, நெட்வொர்க் இல்லாம சிஸ்டம் cannot be updated. எங்கட சிஸ்டம் அப்டேட் ஆகணும் என்றா எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் ரஹ்மானோட நாங்க கனெக்ட் பண்ணணும். எங்கட உள்ளம், எங்கட ரூஹ், எங்கட மனசு, எங்கட நஃப்ஸ், எங்கட மைண்ட், ஹார்ட் அல்லாஹ்வோட, எங்களை படைத்த ரப்போட கனெக்ட் ஆகும் போதுதான் எங்கட வெர்ஷன் அப்டேட் ஆகும். எங்களுடைய உல மன நோய்க்கான ஷிஃபாவை அல்லாஹ் அதுல வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ ஒரு முறையில இந்த உலகத்துல நாம் அப்படியான கட்டங்களுக்கு முகம் கொடுப்போம். சில நேரங்கள்ல எங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய ஒரு ஆளை இழந்துட்டு பின்னால எங்களால தாங்க முடியாது டிப்ரெஷன். நாங்க நேசித்த ஒரு ஆள் எங்களோட பேசுறார் இல்ல, கதைக்கிறார் இல்ல, நீங்க எப்படி உங்களுக்கு வரும்? அவருக்கு எந்த அளவுக்குண்டா சில ஆக்கள் கொஞ்ச நேரம் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு 2 கால் 3 கால் 4 கால் பண்ணி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறார், தடமாறார். என்ன என்னோட கோயிச்சிட்டாரோ தெரியா, ஏன் ரெஸ்பாண்ட் பண்றாரு இல்ல? ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், 10 நிமிஷம் பார்ப்போம், திரும்ப கால் பண்றோம், திரும்ப பதில் இல்ல, டென்ஷன் ஆகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் மனிதனுக்குரிய அடையாளம். நாங்க ஹியூமன் பீயிங், நாங்க டிபெண்டபிள். எங்களுக்கு இந்த இமோஷனல் நீட் இருக்குது, எங்களுக்கு ரெகக்னிஷன் தேவை. எங்கட பிரச்சனைய எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர் வந்து சொல்றாருண்டா, நீங்க பயப்படாதீங்க, உங்களோட எல்லாம் பிரச்சனையும் எனக்கு தெரியுமப்பா, நான் நல்லா விளங்கி வச்சிருக்கிறேன் என்ற இந்த ஆறுதலான வார்த்தைகள் இருக்குது. இது நமக்கு தேவை. we need that. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் துஹா ஒரு அழகான ஒரு சூரா. இந்த சூரத்துல் துஹா இருக்குது, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நடந்த ஒரு கவுன்சிலிங் செஷன், ஒரு டயலாக். ஒரு நீண்ட காலத்துக்கு சில உலமாக்கள் சொல்றாங்க 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் இக்ரா என்ற சூரா இறங்குது, சூரா முஸம்மில், சூரா முத்தஸிர் இறங்குது. அதுக்கு பின்னால கொஞ்சம் இடைவெளி என்ன, குர்ஆன் இறங்கல்ல. மனிதன் நாங்க என்னண்டா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சோன்ன நாங்க அதுல அட்டாச் ஆகிடுவோம். ஒரு ஆளோட பேசுறோம், தொடர்ந்து அந்த ருட்டீனுக்கு பழகிடுவோம். அந்த ருட்டீனுக்கு பழகினத்தோட அதுக்கு சொல்றது என்னண்டா அடிக்ஷன் ஆகிடுவோம். அடிக்ட் ஆனதுக்கு பின்னால அது இல்லாம எங்களுக்கு இருக்கேலா, தடமாறுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிக்ஷன் இருக்குது, ட்ரக்ஸ்ல மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்ல அடிக்ஷன் இருக்குது, உறவுல அடிக்ஷன் இருக்குது. அந்த குரலை கேட்காம ஏலா, அவரோட பேசாம ஏலா, அவரோட பார்க்காம ஏலா,
அவரோட இருந்த ஒரு பிரேக்பாஸ்ட் சாப்பிடாம இயலாது. இது மனிதன் எங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் உண்டானதோட அதை மிஸ் பண்ணா எங்களால இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இத சோதித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு மிக நெருங்கிய ஒரு உறவு, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அன்பு பாசம், அந்த கனெக்ஷன் இருக்குதே, அல்லாஹ் அந்த கனெக்ஷன்ல அல்லாஹ் எங்களை சோதிப்பான். இந்த உலகத்துல நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றா, எதையும் அளவுக்கு மிஞ்சி நாங்க அட்டாச் ஆகக்கூடாது. ஆனா கஷ்டம், ஹியூமன் பீயிங், நாங்க மனிதர்கள், அதை தொடர்ந்து நாங்க ஞாபகப்படுத்தணும் என்னன்னா எல்லாமே டெம்பரரி. இந்த உலகத்துல எல்லாமே டெம்பரரி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இழந்ததுக்கு பின்னால என்ன கவலை, என்ன சஞ்சலம், அந்த மன நோய், உல நோயில பாதிக்கப்பட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன ஆறுதலாக இருந்த ஒரே ஒரு விடயம் அல்லாஹ்வுடனான இருந்த உரையாடல். அவங்க சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, துக்கம், சஞ்சலம் அனைத்தையுமே நான் யாரிடத்துல முறையிடுறேன்? அல்லாஹ் இடத்துல. ஏண்டா அவங்களுக்கு அந்த பிட்ரியல, அந்த மோசடியை செஞ்ச யாருண்டா அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்களோட மத்த பிள்ளைகள். அவங்கள்ட்ட போயிட்டு முறையிடலாமா? இத பேசலாமா? சொல்லலுமா? இல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய அனைத்து கவலையையும் முறைப்பாடுகளையும் நான் யாரிடத்துல? அல்லாஹ் இடத்துல தான் வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை கைவிடல. அதே ஆன ஒரு நிலைமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது. வஹி வருதில்ல, வஹியோட ஒரு அட்டாச்மெண்ட், வஹியோட ஒரு இன்பம், வஹியோட ஒரு இறுக்கமான உறவு வஹி வரல. தடமாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு யோசிக்கிறாங்க, வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப வருவாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? இப்ப அதுக்கு மேல ஒரு பிரச்சனை. குறைஷி காபிர்கள், மக்கால அவங்கள நிராகரித்தவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவருக்கு வந்து கொண்டிருந்த ஷைத்தான் இப்ப வாரல்ல. அல்லாஹு அக்பர். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை, வாதாக்களை நம்பி மக்கள் அழைத்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ப அந்த கனெக்டிவிட்டி இல்ல, கனெக்ஷன் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிங்க, எப்படியான ஒரு மனநிலை இருக்கும்? உலகத்தோட வெளியே நாம் நேசிக்க கூடியவர்களோட எங்களுக்கு உறவு பேசலாண்டா எவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பலப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத பாதித்துக் கொண்டிருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் துஹா ஒரு 4 சாப்டராக, ஒரு 4 விடயமாக எங்களுக்கு சூரத்துல் துஹா உடைக்கலாம். சூரத்துல் துஹாவுடைய முதல் 2 ஆயத்தில் அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, முதல் பக்கம். இரண்டாவது என்னண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கிறான். மா வத்தஅக ரப்புக வமா கலா, மா வத்தஅக ரப்புக வமா கலா. இது இரண்டாவது டாபிக். என்ன? அல்லாஹ் உங்களை கைவிடல, உங்களோட ரப் அல்லாஹ் உங்களை கைவிடல. நான் உங்களோட கோவிச்சில்ல, உங்களோட நான் கோவிச்சில்ல, உங்களோட காலமும் கைவிட மாட்டேன். அதுக்கு பின்னால அதுக்கு புறவு வரக்கூடிய தலைப்பு என்னண்டா, எதிர்காலத்துல நீங்க உங்களுக்கு இப்ப கஷ்டம், சிரமம், எதிர்காலத்தை பத்தி ஒரு நல்ல எதிர்பார்ப்பை, ஆப்டிமிசமை, ஒரு நல்ல எதிர்பார்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குறான். மனிதனாக எங்களுக்கு அது தேவை. எங்களுக்கு பாசிட்டிவ் எதிர்காலத்தை எப்பயும் ஒரு பாசிட்டிவாக நாங்க பார்க்க வேண்டும். எதிர்காலத்தை எப்பயும் நாம் பாசிட்டிவாக பார்க்க வேண்டும். என்னண்டா, நாம் நிலையாக சரியாக முயற்சி செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்துக்கு அவன் பொறுப்பு. இந்த உலகத்திலேயும் தான் ஆகிராலையும் தான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. இந்த 2 ஆயத்திலும் அல்லாஹ் சொல்ற, எதிர்காலத்துல உங்களோட ரப் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி நிஅமத்களை வழங்குவான்டா, ஃபதர்லா, உங்களோட மனம் நான் அமைதியாகி நீங்க பொருந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வழங்கி கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களோட நிலைமை அல்லாஹ் உங்களை இப்படி பாதுகாத்தான், இந்த நிலைக்கு கொண்டான். அதனால கஷ்டத்தோட வரக்கூடியவங்க, உங்கள்ட்ட கேட்கக்கூடியவங்களை நீங்க அப்படியே முகம் திருப்பி அனுப்பிடாதீங்க. கேட்டு வந்தா ஏதாவது மன ஆறுதலுக்கு சொல்லுங்க, கொடுங்க.
அனாதைகளுடைய விடயம், அனாதைக்கு மனு ஆறுதலாக அனாதையுடைய ஹக்குகளை பேணி நடங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறான், ஃபஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ்வுடைய நிஅமத்களை இனம் கண்டு அது மக்களுக்கு முன்வைங்க. இதுதான் பாசிட்டிவ். நாங்க ஒரு மிகவும் பலகீனமான நிலையில் இருக்கக்கூட எங்கட எல்லாம் வேண்டா ஏதாவது ஒன்று இருக்கும் எங்கட நலன். அல்ஹம்துலில்லாஹ், நான் இப்ப மூச்செடுக்கிறேனே, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் இதை தந்திருக்கிறானே, அந்த நிஅமத்களை கூறுவதன் ஊடாக தான் எங்களுக்கு மன அமைதி உண்டாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்துல அதிகமான, குறிப்பாக எங்கட யூத் வாலிபர்கள், நான் வாலிபர்களோட பேச விரும்புகிறேன். இன்று வாலிபர்கள் முகம் கொடுக்கக்கூடிய சவால், பெற்றார்கள் அவங்களுடைய நிலைமைய, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துடைய கண்டிஷனை விளங்க முடியாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முந்தி உள்ள பிரச்சனை அல்ல இப்ப இருக்கிற பிரச்சனை. முந்தி ஆரம்ப காலங்கள்ல நாங்க வாலிபர்களாக இருக்கும் போது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லிமிட்டடா தான் வரும். எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் லிமிட்டட். அதனால பெருசா நாங்க ஒன்று மால்டிகொள்றல்ல, தெரிஞ்சது கொஞ்சம் அதை வச்சு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட மன, எங்கட உல பாதிக்கப்படுறது நாங்க கேட்கிற, பாக்குற, நாங்க யாரோட உறவு வைத்திருக்கிறோமோ இந்த சூழல் அடிப்படையாக வைத்துதான் எங்கட மென்டல் ஹெல்த் இது பாதிக்கப்படுறதும், அது ஆரோக்கியமாக இருக்கிறதும் அதை அடிப்படையாக வைத்துதான். இன்று என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த வாலிபர்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் எக்ஸஸ், நிறைய விடயங்களை பார்க்கிறாங்க, அதை தவிர்க்க முடியாது. அப்படியான ஒரு காலம். சமூக வலைத்தளங்களுக்கு போனா எத்தனையோ விடயங்களை பார்த்து பார்த்து அவங்களோட உள்ளம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது, அவங்களோட மனது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர். அவங்களுக்கு நான் யார், நான் என்ன நிலையில, நான் இவரா அவரா, நான் இப்ப என்ன செய்யணும், எதை நான் செலக்ட் பண்ணணும், என்னுடைய கரியர் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன. முந்தி காலத்துல அப்படி ஒரு பெரிய ஆப்ஷன் இல்ல. விவசாயம் செஞ்சோட மகன் அவரோட ஃபியூச்சர் சொல்ற, வாப்பா விவசாயம் செய்யறார், நானும் விவசாயம் செய்வேன். நோ கன்ஃபியூஷன், சரியான சிம்பிள். அவர் அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போறாரு. கன்ஃபியூஸ் இல்ல வாழ்க்கையில. இப்ப எல்லா ஆப்ஷனும் திறந்து இருக்குது. எங்கட வாலிபர்கள், யுவதிகள் கன்ஃபியூஸ் ஆக இருக்கிறாங்க. லைஃப்ல, திருமண வாழ்க்கையில கன்ஃபியூஸ் ஆக இருக்கிறாங்க. என்ன இன்றைக்கு கொண்டு பாக்குறாங்க, இன்றைக்கு எப்படி கடைக்கு போயிட்டு சாமான் வாங்குற மாதிரி தான் கல்யாணம் பேசுறது. கடைக்கு போயிட்டு சாமான் வாங்குற மாதிரி என்ன ப்ரொஃபைல் செக் பண்ணி அதை பாக்குற, இதை பார்த்து பார்த்து 10 பார்த்ததுக்கு பின்னால கன்ஃபியூஸ், திரும்ப ஆரம்பத்துக்கு போறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒரு சூழல். இது சரியா புலையான்னு நான் சொல்ல வரல, நான் ரியாலிட்டிய, யதார்த்தத்தை பேசுறேன். இந்த ஒரு நிலையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படியான ஒரு நிலையில. அதனால எங்கட இளம் வாலிபர்கள், யுவதிகள் கன்ஃபியூஸ் ஆக இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையை நாங்க விளங்கணும், அவங்களுக்கு நாங்க பக்க பலமாக இருக்கணும், அவங்கள நாங்க மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும் நாங்க அவங்கள கைவிட மாட்டோம். அன்புக்குரிய வாலிபர்களே, யுவதிகளே, அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொன்னானோ, நீங்க ஈமானுடன் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உங்களோட கன்ஃபியூஷன, உங்களோட பிரச்சனைய, உங்களோட ப்ராப்ளம நீங்க அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முறையிட்டத போல உங்களுக்கு உங்களோட உம்மா வாப்பா உங்களை விளங்கி கொள்ள மாட்டாங்க. உங்களோட உம்மா, உங்களோட தாய் உங்களை நேசிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் உங்களை நேசித்தான், மறந்துடாதீங்க. எங்களை எல்லாரையும், எங்களோட உம்மா வாப்பா எங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் எங்களை நேசித்தான், நேசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கருணையாளன், தாயை விட 70 மடங்கு எங்களோட இரக்கம். அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். ஈமானுடன் இருக்கும் காலம் எல்லாம், அவன் மீது நம்பிக்கை இருக்கும் காலம் எல்லாம், அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கும் காலம் எல்லாம் அவன் எங்களை கைவிட மாட்டான். நாங்க அழைக்கிறதுக்கு மறந்து 10 வருஷத்துக்கு பின்னால யா அல்லாஹ் என்று அழைத்தாலும் எங்கட குரல்ல, எங்கட வாய்ஸ ரெகக்னைஸ் பண்ணுவான் அல்லாஹ். அல்லாஹ் அதை ரெகக்னைஸ் பண்ணுவான், எங்களுக்கு பதில் அளிப்பான். முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், ஒரு அழகான ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவாக இருக்குது. ஹதீஸுல் குதுசி, யா இபாதி யா இபாதி என்று வரக்கூடிய ஹதீஸ். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான்,
என்னுடைய அடியாரே, இரவு பகல் எல்லாம் நீ பாவம் செய்கிறாய், இரவு பகல் எல்லாம் நீ பாவம் செய்கிறாய், அதுக்கு பின்னால் என்னிடத்துல நீ மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன், அல்லாஹ் உன்னை நான் மன்னிப்பேன், உன்னை நான் மன்னிப்பேன், உனக்கு உணவு அதை நான் வழங்குவேன், என்னிடத்துல நீ கேளு, என்னிடத்துல ஆடைய கேளு, என்னிடத்துல எல்லாத்தையும் கேளு. அல்லாஹ் யா இபாதி யா இபாதி, என்னுடைய அடியானே அடியானே. அன்புக்குரிய வாலிபர்களே, யுவதிகளே, இந்த காலத்தில் அதனால இவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன், இந்த ப்ராப்ளம் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. டீனேஜ் வளரும் போது இதுல மருத்துவ துறையில் இருக்கிறவங்க இதை விளங்கி இருப்பாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் சமூகத்துக்கு விளங்கப்படுத்தணும். ஹோமோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்கட வாலிபர்களுக்கு. வளரும் போது அவங்களுக்கு ஹோமோன் இந்த ப்ராப்ளம்னால சரியான கன்ஃபியூஷன், அந்த சரியான கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்ல அவங்க தடமாறுறாங்க. அதனால தான் அவங்க அந்த நேரத்துல தூக்கம் வருதில்லை. அவங்களுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால அல்லது வேற தவறான பிரச்சனை காரணத்தினால அவங்க ட்ரக்ஸுக்கு போறாங்க. ட்ரக்ஸ்ல போயிட்டு மாட்டிட்டு தடமாறுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சமூகமாக ஒரு காலமும் அந்த வாலிபர்களை யுவதிகளை ஒதுக்கக்கூடாது. அதை ஒதுக்கக்கூடாது. அவர்களை நாங்க அரவணைக்கணும், அவங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் முன்வைக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எங்கட வாலிபர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம், அவங்களோட பிரச்சனையை நாங்க விளங்குறோம் இல்ல. அவங்களோட லாங்குவேஜ் we don't understand. அவங்க ஆங்கிலத்துல தான் பேசுறாங்க, எங்களுக்கு விளங்குது இல்ல. அவங்க தமிழ்ல தான் பேசுறாங்க, விளங்குது இல்லண்டா. பெரிய ஜெனரேஷன் கேப். நாங்க வேற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவங்க இன்னொரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆல்பா ஜெனரேஷன், எல்லாமே AI, எல்லாமே டெக்னாலஜியோட கனெக்ட் ஆகி எதுவுமே அவங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, பட்டனை பிரஸ் பண்ண தேவையில்ல, எல்லாம் சென்சஸோட தொடர்பா இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கையும் அப்படி இருக்கணும், உம்மாவும் என்னை அப்படி விளங்கி கொள்ளணும், என்னுடைய மனைவியும் என்னை அப்படி விளங்கி கொள்ளணும், என்னுடைய கணவனும் என்னை அப்படி விளங்கி கொள்ளணும். யாருமே எங்களை அப்படி விளங்கி கொள்ள மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் எங்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மென்டல் ஹெல்த் என்றது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் நாங்க அதுக்கு முகம் கொடுக்கணும். அதுல குறிப்பாக எங்களுக்கு முகம் கொடுக்கிறதுக்கான தீர்வு முதலாவது அல்லாஹோட நாங்க அதிகமான தொடர்பு உறவு வைக்கணும். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இமோஷனல் நீட். ஒரு மனிதனுக்கு அந்த ப்ராப்ளம் வாருது, எந்த இடத்துல அவங்களுக்கு ரெகக்னிஷன் தேவையோ அங்க ரெகக்னிஷன் கிடைக்குதில்ல, பாசம் கிடைக்குதில்ல, அன்பு கிடைக்குதில்லண்டா அவங்க இந்த மென்டல் இமோஷனல் ஹெல்த் ப்ராப்ளமோட இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் அவங்களுக்கு முன்னால ட்ராமா, அவங்களுக்கு முன்னால கஷ்டமான விடயங்கள், உம்மா வாப்பாவுடைய கஷ்டம் சிரமம், அவங்க சண்டை பிடிக்கிறது, ஒரு ப்ராப்ளமான சூழல்ல வளர்ந்த பிள்ளைகள், அவங்களுக்கு இது பாதிக்கப்படும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எது எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் சோதித்துக் கொண்டிருக்கிறான். சில நேரங்கள்ல நாங்க வாழக்கூடிய நிலைமை எங்களால மாத்தலாம், ஆனா அதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம், அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்தை எங்களால மாத்தலாம். அதை மாத்தினால்தான் எங்களுடைய அதுக்கான தீர்வு எங்களுக்கு அடையலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஸால பலஸ்தீன்ல 75 வருடங்களாக அந்த மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க டிமோட்டிவேட் ஆக இல்ல. 75 வருஷமாக மோட்டிவேட்டட். அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஹாஃபிஸ் ஆகிறாங்க, எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. 75 வருடம் யுத்தத்துக்கு மத்தியில அப்படி செய்யறதாக இருந்தா எவ்வளவு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தேவை, எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தேவை, எவ்வளவு பெரிய ஒரு பலம் தேவை. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்னண்டா, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, ஆகிரா அவர்களுக்கு இந்த உலகத்தை விட சிறந்தது என்ற நம்பிக்கையில அவங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நிராசை அடையல்ல. இந்த உலகத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்கின் அடிப்படையில அதிகமான புல்லல் பிறக்கக்கூடிய 2வது இடம் கஸா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டாலும் அங்கு அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் 180, இப்ப இன்றைய ஸ்டாட்டிஸ்டிக்கின் அடிப்படையில 50,000 கர்ப்பிணி தாய்கள், 50,000 கர்ப்பிணி தாய்மார்கள் பிள்ளை பெற ரெடியாக இருக்கிறாங்க. 4,000 5,000 பிள்ளைகளை கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது 50,000 கர்ப்பிணி தாய்மார்கள் இன்றைக்கு நாளைக்கு இந்த மாசம் வார மாசம் பிள்ளை பெற தயாராக இருக்கிறாங்க.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயக்காரர்கள் எப்பயும் ஃபிரௌனும் முதலாவது கொண்டது பிள்ளைகளை, குழந்தைகளை. ஃபிரௌனும் முதலாவது கொண்ட பெண்களை. என்னடா அவங்க நினைக்கிறாங்க, இந்த பிள்ளைகளை கொண்டா, பிள்ளைகளை கொண்டுட்டு போட்டா, தாய்மார்களை கொண்டா இந்த இனத்துக்கு ஒரு சந்ததி இல்ல என்று சொல்லி. ஆனா அல்லாஹுடைய பிளான், அல்லாஹுடைய திட்டம் அதை விட வித்தியாசமானது, அதை விட வித்தியாசமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த விடயங்களை பார்த்து எங்கட வாலிபர்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கவலை. இந்த நேரத்துல நாங்க அல்லாஹ் இடத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, முதலாவது அவங்களோட விஷயத்துல நாங்க கவலைப்பட தேவையில்ல. அவங்க பாக்கியசாலிகள், அவங்க பாக்கியசாலிகள், அவங்க பாக்கியசாலிகள். எங்கட விஷயத்துலதான் நாங்க கவலைப்படணும். என்னண்டா, எங்களால மனிதனாக பிறந்து நாங்க நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களால ஒன்றுமே செய்ய முடியாதே என்று சொல்லி, யா அல்லாஹ் நீதான் அனைத்தையும் என்னை பராமரிக்கிறவன், நீதான் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், நாங்க பலகீனமாக இருக்கிறோம் என்ற கவலை தான் எங்களுக்கு இருக்கணுமே தவிர அவங்களுடைய நிலைமையை பத்தி கவலை அல்ல. எங்களால ஏழுமானத்தை நாம் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன்னா இந்த உலகத்துல பாக்கியங்கள்ல சிறந்த பாக்கியம் ஷஹாதத். அன்புக்குரிய சகோதரர், எப்பயும் நாங்க மரணிக்க போறவங்க தான். அந்த ஷஹாதத்தை நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளணும். எங்க 2019 சில வாலிபர்களை தவறான முறையில அவங்களுக்கு தவறான விஷயங்களை கொடுத்து மோட்டுத்தனமான வேலையில செய்யறதல்ல ஷஹாதத். அது ஷஹாதத் அல்ல, அது ஷஹாதத் அல்ல. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ஷஹாதத் என்றா உங்களோட உரிமையை யாராவது பறிக்க வராங்க, உங்களோட இடத்தை, உங்களோட வீட்டை, உங்களோட ஊரை, உங்களோட நாட்டை, உங்களோட தீன, உங்களோட மார்க்கத்தை, உங்களோட பிள்ளைய, உங்களோட மனைவிய யாராவது அநியாயமாக எடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு எதிராக தடுத்து அந்த போராட்டத்துல மௌத்தாகிறது தான் ஷஹாதத். அல்லது ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய தளபதி டிக்ளேர் பண்றாரு, அங்க அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்துக்கு எதிராக நாங்க போகணும் என்று டிக்ளேர் பண்ணி அதுல சேர்ந்து போகக்கூடியவர்கள் தான் அந்த ரெகக்னைஸ் லீடர், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவருடைய டெக்ளரேஷன்ல போயிட்டு போரிடக்கூடிய போராளிகள் தான் வீரர்கள். ஷஹாதத் மரணத்தை பெற்றவங்க சும்மா அறக்குறையா படிச்சு யாருடையோ பல் தள்ளிக்கு, யாருடையோ சிந்தனைக்கு என்னை அவங்களுடைய ஊசலாட்டத்துக்கு அல்லாஹ் அவர்களையும் மன்னிக்கணும், எங்களையும் மன்னிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது அல்ல ஷஹாதத். உண்மையான ஷஹாதத் இந்த ஷஹாதத் இருக்குதே அதான் இன்பமானது. சொர்க்கத்திலையும் ஷஹாதத்தை போல இன்பம் இல்ல. சொர்க்கவாசிகள் இந்த உலகத்துக்கு வர விரும்ப மாட்டாங்க. என்றா சொர்க்கத்தில் அவ்வளவு இன்பம். உலகம் என்றா சொர்க்கத்தோட ஒப்பிடுற கொலன் அது நதிங். ஆனா ஷஹாதத் வீர மரணத்துல மரணித்தவர் மட்டும்தான் விரும்புவார், நான் உலகத்துக்கு வரணும், பிறக்கணும், திரும்ப ஷஹாதத் மரணத்தை அடையணும், திரும்ப பிறக்கணும், திரும்ப மௌத்தாகணும். ஏனண்டா அந்த நேரத்துடைய அந்த இன்பம் இருக்குதே சொர்க்கத்திலேயும் எங்களுக்கு அடைய முடியாது. அந்த ஷஹாதத்துடைய மரணத்தை அடைந்தவர் மட்டும்தான் விரும்புவார். அதனால அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை, எங்களை பத்தி நாங்க கவலைப்படணும், எங்கட நிலைமையை பத்தி நாம் கவலைப்படணும். இந்த நேரத்துல நாம் ஒவ்வொருத்தரும் அன்புக்குரிய சகோதரர்களே நிராசை அடையக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. சில வாலிபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ் இருந்தா இந்த அநியாயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சிஸ்டத்தை எங்களால விளங்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஐ அம் ஹியூமன், நாங்க ஒரு மனிதன், எங்கட புத்தி, எங்கட அறிவு லிமிட்டட். அல்லாஹுடைய ஹிக்மத், அல்லாஹுடைய சிஸ்டம் எங்களுக்கு விளங்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்ட மக்களுக்கு சவால். கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். அல்லாஹ் நல்லவர்களை வீணாக்கல்ல, நல்லவர்களை அல்லாஹ் வீணாக்கல்ல. தாத்தாருடைய காலத்துல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாம் இல்லாம் போகல, இனம் இல்லாம் போகல. எவ்வளவுதான் அவங்க ஜெனசைட் சென்றாலும் அல்லாஹுடைய ஒரு சுன்னா, அந்த இனத்தை அல்லாஹ் வாழ வைப்பான், அல்லாஹ் வாழ வைப்பான். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்காத விஷயங்களை யோசிச்சு நாங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா அல்லாஹ் இடத்துல முறையிடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக இந்த விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கட வாலிபர்கள், யுவதிகள் கொஞ்சம் யோசிங்க, எங்கட எதிர்காலம் என்ன. நான் ஆரம்பத்துல சொன்ன போல எங்கட இந்த நிலைமையில நாங்க உங்களை கைவிட மாட்டோம், உங்களை நாங்க விளங்க முயற்சி செய்கிறோம். உலமாக்களாகிய நாங்க வாலிபர்கள் உங்களோட ப்ராப்ளம் விளங்க நாங்க முயற்சி செய்யறோம்.
பயப்படாம வந்து எங்களோட பேசுங்க, உம்மா வாப்போட பேசுங்க. நீங்க அங்க இங்க யார்கிட்டையும் போகாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளுமிடத்துல போங்க, உங்களோட ப்ராப்ளம சொல்லுங்க, பேசுங்க. அந்த பேசாம மௌனமாக இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான கவுன்சிலிங், தேவையான வழிகாட்டல், யார நீங்க நம்புறீங்களோ அவங்கள்ட்ட போங்க. நாங்க உங்களுக்கு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பிரச்சனை பேச முடியாம இருக்குது, அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை சொல்ல முடியாம இருக்குது. அதனால தடமாறி கொண்டிருக்கிறாங்க, தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்களை நாங்க அழைக்கிறோம், வாங்க, மஸ்ஜிதுகளை திறங்க. வாலிபர்களுக்கு திறந்து இமாம் மஸ்ஜிதுல இருக்கிறது ஒரு 10 உலமாக்கள் இருக்கணும் மஸ்ஜிதுல. இந்த நாளும் வாலிபர்களுக்கு டைம் கொடுத்து, அப்பாயின்மெண்ட் கொடுத்து, அவங்களோட ரகசியமான பிரச்சனை அத பேசுறதுக்கு இடம் கொடுங்க. அத பேசட்டும். அந்த இமாம் அந்த அமானிதத்தை பாதுகாக்கணும். அவர் மிம்பர்ல வந்து இங்க ஊர்ல மஹல்லால ஒருத்தர் வந்தாரு இப்படி சொன்னாருண்டா அதுக்கு பிறகு அந்த வாலிபன் அந்த பக்கம் போக மாட்டாங்க. பேசக்கூடாது, ரகசியமா சொல்றாங்க. நிறைய ப்ராப்ளம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகம் மோம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் LGBTQ, தன்னிறை சேர்க்கை என்றது ஒரு ப்ராப்ளம். இது உலகத்தை ப்ரோமோட் பண்றாங்க. அந்த ரைட்ஸுக்கு பேச சொல்றாங்க. இது இயற்கையானது அல்ல, இது அல்லாஹ் எங்களை அப்படி படைச்சதல்ல, மிருக உலகத்திலேயும் இல்லாதொண்டு. இது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்ஆர்டர், இது ஒரு பிரச்சனை. சில வாலிபர்கள் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியே சொல்லலாம். யுவதிகள் பிரச்சனை கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வெளியே சொல்லலாம். ஆனா அவங்களோட பேசணும், அவங்களோட நாங்க சேர்ந்து பயணிக்கணும், நெவிகேட் பண்ணணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்க வெளியே எல்லாம் பசுந்தா இருக்குது, அழகா இருக்குது, உள்ளுக்கு எல்லாமே நாரி கொண்டிருக்குது. அப்படியான ஒரு சமூகம், ஆரோக்கியமான சமூகம் என்றா எங்களோட எதிர்கால இளம் வாலிபர்கள் யுவதிகள் தான் எங்களோட எதிர்காலம். பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்கதான் எங்களோட எதிர்காலம். அதனால மஸ்ஜிதுகள் அந்த வாலிபர்களை போக்கஸ் பண்ணணும், இளம் சின்ன சிறார்களை போக்கஸ் பண்ணணும். பெண்கள் எத்தனையோ பிரச்சனை. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல அதிகமான மென்டல் ஹெல்த் உடைய பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஒரு தளம் இல்ல, அவங்க யார்கிட்டயோ உபதேசம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல உபதேசம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, பேசுறதுக்கு இல்ல ஆக்கள். அதுக்கு பெண்களை நாம் தயாரிக்கணும். அமானிதமா பேசுறதுக்கு பின்னால ஃபேமிலி குரூப்ல ஷேர் ஆக கூடாது, அது நண்பர்களோட குரூப்ல ஷேர் ஆக கூடாது. அமானிதத்தை பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட ஒரு செஷனை வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் டைம் கொடுப்பாங்க, உம்மத்துக்கு வாங்க, உங்களோட பிரச்சனையை பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமான பிரச்சனை, அந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுத்தாங்க. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். நிராசை அடைய தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் எங்களோட உம்மத்தில் இன்னும் ஹைர் இருக்குது, நலவு இருக்குது, நலவு இருந்து கொண்டே இருக்குது. அதனால நிராசை அடையக்கூடாது. சில நேரங்கள் எங்களுக்கு அச்சம், பயம், கயாமம் எப்படியாவது ஒரு நாள் கயாமம் நிகழும் என்றது எங்களுக்கு நம்பிக்கை. ஆனா ஈமான் சொன்ன மக்கள், கலிமா சொன்ன மக்கள், நாங்க இருக்கும் வரைக்கும் கயாமம் நிகழாது. கலிமா சொன்ன ஒரு மனிதன், அதனால இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழ இருக்குது. அதுக்கான நாங்க இந்த உலகத்திலையும் நல்லா இருக்கணும், ஆக்ராவிலையும் நாம் வெற்றி பெறணும். அதுக்கான தேவையான சூழல்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான ஹக்கான தீனுடைய விடயத்தில் ஒருவருக்கு உதவியாக இருப்போம். இந்த பிரச்சனையான நேரம் சவால்களை முகம் கொடுக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் நாங்க உதவியாக இருப்போம், மோட்டிவேட் பண்ணுவோம். ஒருவருக்கு ஒருவர் நாங்க இமோஷனல் அந்த நீட, அவங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்வோம். அதனூடாக ஒரு சிறந்த ஆரோக்கியமான எதிர்கால சமூகத்தை கெட்டெழுப்பலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மன்னித்து நமக்கு நாம் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை முகம் கொடுத்த அது சரியான முறையில அதுக்கான தீர்வுகளை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் யாரெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மன நோய் உல நோயினால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நீ அல்லாஹ் அந்த நோயிலிருந்து அவருக்கு நிவாரணை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ மன அமைதியை நசீபாக்கிறியா அல்லாஹ். நம் அனைவருக்கும் மன அமைதியை நசீபாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் பலஸ்தீன் கஸா மக்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை போல நாமும் உறுதியாக இருக்கக்கூடியவர்களா நம்மை ஆக்கி வைப்பாய்.